வணக்கம். நான் டாக்டர் பிரதீப், மனநல மருத்துவர். இன்று நான் பேசக்கூடிய டாபிக் பழைய கஷ்டங்களை மறப்பது எப்படி. மனதிற்கு துன்பம் தரும் பழைய விஷயங்களை பற்றி நினைத்து புலம்புவதையோ அல்லது அழுவதையோ நிறுத்த வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிகழ்காலத்தில்தான் வாழ முடியும். கடந்ததுதான். நீங்கள் இறந்த காலத்தில் வாழ முடியாது. பழைய சுகங்களை அசை போட்டு அனுபவிக்கலாம். பழைய துக்கங்களை உங்களால் முழுவதும் மறக்க இயலாமல் போகலாம். ஆனால் பழைய சுகங்களையும் பழைய துக்கங்களையும் நீங்கள் பழைய நிகழ்ச்சிகளாகவே பார்க்க வேண்டும். நினைவுகளாக அவை உங்கள் மனதில் நிற்கலாம், ஆனால் நிகழ்கால உணர்ச்சிகளாக அல்ல. அவற்றை உங்கள் நிகழ்கால உணர்ச்சிகளால் மறு அவதாரம் எடுக்க வைக்காதீர்கள். உங்கள் கடந்த கால தவறுகள் சென்று ஒளிந்துவிட்டன. கடந்த கால தவறுகளின் விளைவுகள் சில நிகழ்காலத்திலும் உங்களுக்கு இடைஞ்சல் தரலாம். அவற்றை நீங்கள் நிகழ்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் பழைய தவறுகள் நடந்து முடிந்துவிட்டன. அந்த தவறுகளை இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் திருத்திவிட முடியாது. பழைய வரலாற்று நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் உண்மைகளை உணர்வது போலவே பழைய தவறுகளிலிருந்தும் நாம் உண்மைகளை உணரலாம். ஆனால் அத்தகைய உண்மைகள் அறிவுபூர்வமாக அலசப்பட வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக இல்லை. வரலாற்று படிப்பு போலவே அவற்றை நீங்கள் அணுக வேண்டும். மகிழ்ச்சியற்ற கடந்த காலத்தை பற்றி நாம் உணர்ச்சி வசப்பட்டால் நிகழ்காலம் மகிழ்ச்சியற்றதாக ஆகும். சென்றவை சென்று அழிந்தது, கதவை சாத்துங்கள். நிகழ்காலத்தில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கதவை திறந்து வையுங்கள். இன்று கை கொடுப்பவை நிகழ்கால வாய்ப்புகளே. இன்று இப்பொழுதுதான் நம்முடைய நேரம். நேற்றைய உணவு கழிவை வெளியேற்றிய பின்னர் தான் இன்றைய உணர்வை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் மனக்கழிவுகளுக்கும் இதே முறைதான் தேவைப்படுகிறது. பல ஆண்டுகளாக உள்ளே வைத்து கெட்டுப்போன உணர்வுகளை வெளியேற்ற வேண்டும். பிறகு ஆரோக்கியமான உணர்வுகள் உட்புக அங்கு இடம் கொடுக்க வேண்டும். இதைதான் ரிலீஸ் டெக்னிக் என்று சொல்வார்கள். லெஸ்டர் லெவின்சன் உருவாக்கிய அந்த சிகிச்சை முறையில் உள்ளே மண்டி கிடக்கும் உணர்வுகளை வெளியேற்றுதல் தான் நோய் குணமாக செய்யும் சிகிச்சை. இதைதான் அஃபர்மேஷன் என்று சொல்கிறோம். அதாவது நம் மனதுக்கு நாமே சொல்ல வேண்டிய நேர்மறை ஆலோசனைகள். முதலில் 2 ஆழமான மூச்சை எடுத்து விடுங்கள். பிறகு நான் கூறும் வாக்கியங்களை சொல்லுங்கள். நான் என் சிறுவயது அவமான உணர்வுகளை வெளியேற்றுகிறேன். என் நோய்க்கு காரணமான அனைத்து அடைக்கப்பட்ட உணர்வுகளையும் வெளியேற்றுகிறேன். இவ்வாறு தொடர்ந்து பயிற்சி செய்தால் நீங்கள் பழைய கஷ்டங்களை எளிதில் கடந்து வர முடியும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போதும் இதுவும் கடந்து போகும் என்று மனதில் நினையுங்கள். நன்றி, வணக்கம்.